வணக்கம். இதில் வந்துட்டு மனதில் வந்துட்டு எண்ணங்கள் வந்துட்டு தோன்றாமல் இது இருக்கும் பொழுது நம்ம பிரபஞ்சத்துக்கு கூட பேச முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போது நம்ம மனதில் அந்த எண்ணங்கள் வந்துட்டு தோன்றாமல் இருக்கணும். அது வந்து நடக்காத காரியமாக பல பேருக்கு வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? இப்போது அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் அமைதியாக நீங்கள் வந்துட்டு ஒரே சிந்தனை, சரிங்களா? அந்த சிந்தனை வந்து ஒரு பாசிட்டிவான வந்துட்டு ஒரு தாட்டாக இருக்கணும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய ப்ரீத்திங் மட்டுமே நீங்கள் வந்து கவனிக்கிறதா இருக்கணும், ஓகேங்களா? ஏதாவது வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டு, இல்லை ஏதோ வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த 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 ஒரே ஒரு தாட் மட்டும் தான் இருக்கணும். என்ன அந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய தாட் இருக்குது, எனக்கு வந்து சூஸ் பண்ண தெரியல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரீத்திங்கு, உங்கள் ப்ரீத்திங்கை கவனிக்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு முக்கியம், சரிங்களா? அதுதான் வந்துட்டு நல்லது, சரிங்களா? ஏன்னா நம்ம தாட் வந்துட்டு நிறைவேறத்துக்காக தான் நம்ம இதை நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம ஒரு அதுக்கான வேலைகளை வந்துட்டு ஈடுபடுறதே வந்து பார்த்திங்கன்னா அது பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம வந்துட்டு ஏந்து நம்ம வந்துட்டு செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு தான், இல்லைங்களா? அப்போது அதுக்காக தான் நீங்கள் உங்கள் ப்ரீத்திங்கை கவனிங்க, ஓகேங்களா? உங்களுடைய ப்ரீத்திங்கே நீங்கள் வந்து கவனிச்சிட்டு இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாட்ஸ் வந்துட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அது கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நிமிஷம் இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட போக விடாதீங்க, சரியா? எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அந்த ஒரே தாட்டில் நீங்கள் வந்துட்டு வந்து வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரீத்திங்லேயே வாங்க. அந்த மாதிரி அது வந்து வெளியில் போகுதுன்னா விட்டுருங்க, போட்டோம், சரியா? போயிட்டு என்ன சும்மா ஒரு நிமிஷம், அதுவே அதிகம், சரிங்களா? ஒரு நிமிஷம். என்ன இல்லை எனக்கு நிறைய தாட்ஸ், இப்படி எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா சரி, நீங்கள் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் கூட நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மனதை வந்து பேச விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நாட்கள் ஆகும், புரியுதுங்களா? நாட்கள் கூடும். நீங்கள் எப்போ வந்துட்டு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் நினைக்கும் பொழுது அது வந்து வெளிப்படுது இல்லையா? அது வந்து வெளிப்படுறதுனால அது வந்து வெளியில் போகுது இல்லையா? அந்த மாதிரி வெளியே போக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நீங்களே ஃபீல் பண்ண முடியும். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த்லேயே உங்களுக்கு தெரியும், எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும், ரொம்ப கம்மியாக வரும், சரியா? அந்த மாதிரி நீங்கள் சில பேர் அது வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. இப்போது நான் சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடம், நீங்கள் வேலை பார்க்குற ஜாபு, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் ஃபேமிலியுடைய அந்த சரௌண்டிங்ஸு, சரிங்களா? நான் அதுக்கு தான் நான் சொல்கிறது, எந்த வந்து உங்களை தவிர உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் 3rd பர்சனாக நீங்கள் நினச்சாதான் நீங்கள் இந்த தியானத்தில் நீங்கள் இருந்து உங்களுடைய தேவையை நீங்கள் வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஏன்னா நம்ம கூட இருக்கிற நமக்கு எல்லாருமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது, இல்லைங்களா? அதனால் முதல்ல நமக்கு அந்த ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நமக்கான அந்த ஒரு நீடு வந்து கிடைக்கிறதுக்கு என்ன வேறு யாரை பற்றியுமே நம்ம வந்துட்டு ஒரு மைண்டுக்குள்ளே கொண்டு போனாலும் அதை விட்டுருங்க, ஓகேவா? அந்த மாதிரி நம்ம பழக பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணங்கள் வந்து குறைஞ்சிடும். எண்ணங்கள் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொன்ன அந்த பதிவில் நான் சொன்ன அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? எந்த பதிவில் அப்படின்னா
இந்த இறையாடுடன் பேசுகிறதுக்கு வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக போட்டிருக்க பார்த்தீங்களா அதில். டாக்டர் வந்து நான் ஏன் இது வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அது எண்ணங்கள் நீங்கள் வந்து ஒரு தாட் வந்துச்சுன்னா அடுத்த வர தாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமாக தான் வரும் இல்லையா. அதனால் நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இல்லைங்களா. அதனால் தாட்ஸ் வேண்டாம். என்ன தாட்ஸ் வேண்டாம். உங்களுடைய ப்ரீத்திங் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.